நாம எல்லாருமே நிறைய சூப்பர் ஹீரோ ஸ்டோரி கேட்டிருப்போம். எத்தனை ரியல் ஹீரோ ஸ்டோரி கேட்டிருக்கோம். இந்த வீடியோல ஒரு ரியல் ஹீரோ பத்தின ஒரு ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது ஹெல்ப் கேட்கறாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா பண்ணுவீங்க ஒரு உதவி அப்படின்னா. அதுவே உங்க உயிரை பணைய வச்சு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஒருத்தர் உயிரை காப்பாத்துவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் எல்லாருமே டவுட் பண்ணுவோம். நம்ம உயிரை பணைய வச்சு ஒருத்தர் உயிரை காப்பாத்தணுமா அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க செய்வோம். ஆனா அப்படி எந்தவித யோசனையும் இல்லாம தன்னோட உயிரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம 61 வயசு ஒரு முதியவரோட உயிரை காப்பாத்தி தான் உயிரை பணைய வச்சு கடைசி தான் உயிரை விடவும் செஞ்சிட்டாரு ஒருத்தர். இவர் வந்து எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்ல தேசிய பேரிடர் மீட்பு பணிக்குழுவை சேர்ந்தவரோ இல்ல மாநில பேரிடர் மீட்பு பணிக்குழுவை சேர்ந்தவரோ மற்ற ஏதாவது ஒரு சீருடை பணியாளரோ இந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசு அதிகாரியோ எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண வாலண்டியர், ஒரு தன்னார்வலர், தானா வந்து ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒரு முதியவருக்காக தன்னோட உயிரை பணைய வச்சு தன்னோட உயிரை அவருக்காக விட்டு கொடுத்துட்டாரு. யார் அவர், எங்க நடந்துச்சு இந்த விஷயம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் நடந்தது எங்க அப்படின்னா கேரளால தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரளால இப்ப பாத்தீங்க அப்படின்னா சரியான கனமழைனால நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிலச்சரிவுலாம் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய கேரள மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாதிப்புள்ளா இருக்கிறாங்க. நிறைய பேரோட வீடெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. இப்ப கூட ஆகஸ்ட் 5 இன்னைக்கு கூட கோட்டயம், பத்தினம்திட்டா இந்த மாதிரியான பகுதிகளில் பாத்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு இன்னமும் அவங்களால இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியல. ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல தான் அந்த பகுதி மக்கள் இருக்காங்க. இதே மாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கரியங்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வெள்ளத்துல ஒரு முதியவர் சிக்கிறாரு. 61 வயது முதியவர். இத பாக்குற ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு வாலண்டியர் வந்து அவரை காப்பாத்துறதுக்காக கயிறு கட்டி அந்த இடத்துக்குள்ள நடுவுல போய் அவரை காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்படி போறப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது அவரை காப்பாத்துறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அவரை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. தான் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தான் போட்டுதான் அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, அந்த ஒரு ஆரஞ்சு கலர் லைஃப் ஜாக்கெட் போடுவாங்கல்ல, அந்த லைஃப் ஜாக்கெட்டை அவுத்து அந்த பெரியவருக்கு மாட்டி விட்டுட்டு அவரை பாதுகாப்பா அனுப்பிட்டு இவரால வெளியே வர முடியல. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த வெள்ளத்துல சிக்கின இந்த ராஜேஷ்ங்கிறவரு ஆகஸ்ட் 4ஆம் தேதி இறந்த நிலையில சடலமா கிடைக்கிறாரு. இப்போ இவரை பத்தி நம்ம யாரு இவரு என்ன அப்படின்னு பாக்குறப்ப இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஒரு ஸ்விம்மிங் டீச்சர் அப்படிங்கிறாங்க, ஒரு நீச்சல் பயிற்சியாளர் அப்படிங்கிறாங்க. இவரு வந்து எந்தவித அரசு அதிகாரியோ இல்ல ஆர்மி, போலீஸ், சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி எதுலையுமே கிடையாது. இவர் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாலண்டியர், ஒரு தன்னார்வ நோக்கத்தோட, ஏன்னா தனக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிறப்ப வெள்ளத்துல சிக்கினா கூட நீச்சடிச்சு தப்பிச்சு வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கான நேரங்கள்ல வந்து கேரள மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர். 2018ல கூட இந்த மாதிரி வெள்ளம் வந்தப்ப இவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த டைம்ல தெரிஞ்சே அந்த முதியோரோட உயிரை காப்பாத்துறதுக்காகவே உள்ள போய் அவருக்கு தான் தான் மாட்டியிருந்த லைஃப் ஜாக்கெட் அவுத்து அவருக்கு கொடுத்துட்டு இவரு மாட்டி இப்போ கடைசி அவரோட உடம்பு வந்து கரை ஒதுங்கி இருக்கு. அவரோட ஃபேமிலி என்ன, அவருக்கு குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா, அவருக்கு மனைவி இருக்காங்களா இல்லையா, அவரை பத்தி எந்த வித இதுவுமே தெரியல. அபிஷியலா எந்த இடத்துலயுமே வெளியே வரல அவரோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது. ஆனா இப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான உயிர் தியாகத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்க, எத்தனை பேர் இதுக்கு இந்த மாதிரி பண்ண ரெடியா இருப்பாங்க. அவர் தெரிஞ்சே பண்ணிருக்காரு. தெரியாதனமும் உள்ள போகப்ப காப்பாத்த போறப்ப எல்லாம் இல்ல, தான் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட் அவுத்து அவருக்கு மாட்டி விட்டு இவரு நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சிருக்காரு. இப்படி ஆயிருச்சு. இது வந்து அதாவது என்ன சொல்லனே தெரியல. சில சில ஹீரோஸ் படத்துல பார்த்து சூப்பர் அப்படியே என்ஜாய் பண்ணுவோம்ல, நம்ம ஹீரோ எப்படிடா அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒருத்தரை பாக்குறப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில ஹீரோஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு தியாகத்தை பாராட்டுற விதமா அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க, இல்ல அவங்களுக்குன்னு செலவு வைப்பாங்க, வேற ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணுவாங்க. ஆனா இவருக்கெல்லாம் அந்த எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா மக்கள் யாருமே அவரை மறக்க மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை யாருமே டோட்டலா யாருமே மறக்க சான்ஸே கிடையாது.
அது மாதிரி அந்த பெரியவர் இருக்காருல்ல, 61 வயசு பெரியவர், இனி வாழக்கூடிய, இதுக்கப்புறம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவர் நிச்சயமா ராஜேஷ வந்து நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த லைஃப் இதுக்கப்புறம் அவர் வாழ போற ஒவ்வொரு நாளுமே அது ராஜேஷ் கொடுத்ததுதான். ராஜேஷோட முழு உயிர் தியாகத்தினாலதான் அவங்க அந்த பெரியவர் இன்னைக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறது. இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? இத படிச்சு பாக்குறப்பவே ரொம்ப, அதாவது இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆர்மி ஆபீசரை பத்தி கதைகள் கேட்டிருக்கோம், நிறைய போலீஸ் இந்த மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் கேட்டிருக்கோம், மக்களுக்காக சர்வீஸ் பண்ண வந்தவங்க. ஒரு வாலண்டியர் தாம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு போக வேண்டாம், நம்ம எதுக்கு போகணும்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சேஃபா ஒரு ஃபேமிலியோட ஒதுங்கி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தான். நம்ம எதுக்கு போகணும் வேண்டாம்னு சொல்லி அவர் வீட்டுல இருந்து இருந்து யாருக்காக போற அவர் கட்டாயம் இருக்கா? கிடையாது. களத்துக்கு போய் நம்மளால முடிஞ்ச உதவி மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லி பண்ணி இந்த மாதிரியான இதுல சிக்கிட்டாரு. கண்டிப்பா கேரள கவர்மெண்ட் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பெருசா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். ஏன்னா இதெல்லாம் யாருமே பண்ண முன்வர மாட்டாங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஒரு, யாருமே இப்பெல்லாம் சான்ஸே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதும், இந்த விஷயம் நடந்தது தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.